அப்புறம் மினி இந்த கடையை அப்படியே மேலே பலூனை கட்டி இந்த கடையை நம்ம ஆகாயத்தில் நடத்துவோம். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். பேருக்கு நம்மளுடைய பறக்கிற ஹோட்டலுக்கு வருவாங்க. பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டு பறக்கிறாங்கல்ல, நிற்கிறதுக்கு வேணும்ல. சரிம்மா வாங்க நம்மளும் பறந்து மேலே போவோம். பலூனையும் கட்டிக்க. சரி மினி வா மேடம். இது உள்ளதாக இருக்குது. நிறைய பேர் பாருங்க கஷ்டப்பட்டு பறந்து வந்து உட்காந்துருக்காங்க. ஆமாம் ஆமாம் மினி. அப்புறம் அக்கா உங்களுடைய சமோசாவும் டீ ரொம்ப நல்லா இருக்கு. கஷ்டப்பட்டு பறந்துட்டு இருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு இதுவும் தாக்கத்தை தீர்க்கிற மாதிரியும் எங்களுடைய சோகத்தை எழுங்குற மாதிரியும் கஷ்டப்படுறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஹோட்டலை கட்டியிருக்கீங்க. இந்தங்க காசு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் பறக்கிறப்ப இதுமாரி தான் கஷ்டப்பட்டோம். நீங்களாச்சும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் மேலேயும் ஒரு ஹோட்டல் போட்டோம். சரி அப்புறம் கடைசினா இங்கே என்ன பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ பண்ணி கொடுத்த சமோசா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுதான் வந்தேன். நான் வேறு தனியாக தான் இருக்கேன், ஆனால் அதையா எனக்கு யாரும் இல்லை, கொஞ்சம் சமோசா கொடுக்குறியாம்மா? அண்ணே உங்களுக்கு இல்லாததா? என்னங்க வாங்கிக்கோங்க. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அப்புறம் என்னென்ன கத்தியில் கையில் வச்சுருக்கீங்க? அது நாளைக்கு வேலைக்கு போகணும்ல, அதுக்காக வச்சுருக்கேம்மா. நீ ஒன்றும் பயப்படாத. சரிங்கண்ணே, இருங்க சுட சமோசா ரெடி பண்ணி தரேன். அது கூட நைட்டு சப்பாத்தியும் தரேன், சாப்பிடுங்க. நீ ரொம்ப நல்லவா. அப்புறம் பவானி எனக்கு 2 சமோசா கொடுமா. உங்களுக்கு இல்லாதவனே என்னண்ணே? மினி சுட அண்ணனுக்கு சமோசா தான். நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நான் இடத்துக்கு போகிறேம்மா. சரிங்கண்ணே, போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. இன்னைக்கு என்னம்மா கூட்டம் இல்லை? பொறுமையாக வருவாங்க, இருமா. ஐயோ என்னது, கடையே விழுவுது. ஐயோ அவ்வளோதான், முடிஞ்சு நம்மளுடைய எல்லா இதுவும் முடிஞ்சிடுச்சு. எல்லா கடையும் விழுவுது. ஏதாச்சும் ஒரு மரத்தில் வந்தோட நம்ம பிழைச்சிக்கலாம். எங்களை அழைச்சி காப்பாற்ற முடியுமா? பவானி முடிக்கிறது என் பிளான் தான் அப்படின்னு காக்கா போயிட்டுருக்கு. அதில் நம்ம வியாபாரம் அதிகப்படல, மரத்துல விட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.